எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்திருக்கிற மீடியா முதல்லலாம் நமக்கு அப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா, கேள்விங்கள்லாம் அப்படி எல்லாம் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே. இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு பண்ணால் அது என்னது சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு. நம்மாளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடனில் பயம் இருக்கும். அவங்க அவ்வளோ கலக்கிறாங்க. யூஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். சூப்பர். அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும். பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 year இல்லை 6 months அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரில. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யார் ஏதாவது அருவா எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பக்ஸு தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக. நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே வந்துடுறேன். அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை. நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான் ஒரு கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கை. அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான், ஐ லவ் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால் எனக்கு வந்து சில பேர் வந்து இப்போ நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பண்ணுங்க அந்த மாதிரி. எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிக படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th அப்பா டேங்க அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆக்கிட்டு 12th போயிடுவாங்க. அப்போவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்கள். ஸோ அதனால் நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன். சொன்னீங்கல்ல நான் நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான். அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்ல. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளைக்கு எட்டின அளவு சொல்லுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி பேரரசு சார் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கை மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன இந்த படம் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். திருப்பாச்சி நீங்கள் தானே சார்? திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் அந்த படம்? அப்புறம் பேர் அவங்க சொல்லியிருக்கேன். அப்போது விஜய் தெரியுமா இருக்கு, அதனால டைரக்டர் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார். உங்கள் படங்களுக்கு சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் 2 படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த படம். அப்புறமா ராபர்ட், கொரியோகிராஃபர் பூபதி, நம்ம ஆளுங்க தான் 2 பேரும் நம்ம ஆளுங்க தான். கிரேட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழே நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பூபதியில் நம்ம அது அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ்
நான் ஒரு 4-5 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி. நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க. ஒன் டே இட் வில் கம் தினேஷ், தட் வெரி வில் பாய். அது மாதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க. அவங்க தினேஷ் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன். தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்டு. ஃபோன் பண்ணாருன்னு சொன்னார். யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன். யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும், எங்கே கூப்பிடலான்னு சொல்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்டு தான். ஏன்னா அவர் சொன்ன பர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த். அதுதான். அப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டரு கரெக்ட் தான். அவர் 3 படம் இப்போ தான் தெரிஞ்சது. ஆமாம்ல, ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு. அதனால் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியாக. அவரை மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் ஜாலியாக கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லாக அப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பேன். நான் தினில் ஹேட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தில். அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போகும். இங்கே எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படுனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன். ஓகே. பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எதுக்கு பட விஷயத்துக்காக இல்லை, சும்மா காரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆள், அதனால் அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஜோபி சார் ஈஸ் ஆல்சோ. அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேறு ரேஞ்சு நட்பு. கிரேட். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணணுன்ட்டு எனக்கோட ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, அப்பா என்ன ஹார்ட் ஒர்க். நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட்டு இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போத்துலேருந்தே. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல, அவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா, குட், வெரி குட். அப்புறம் சனிலே அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. நான் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சங்கர் சார். ஏன்னா இந்த பேட்டர் ஆப் பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்யூ சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த பாட்டுக்கு காரணமாக இருந்தது. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னிலோன் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாதே. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு. அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு. நம்மளோட டபுள் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டர் ஆப் 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஆப். ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டர் ஆப்பை டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள்
ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்கா இல்லையாம்பாங்க. 30 வருஷம் ஆகியும் இன்னும் எலும்பு வரல உடம்புல. அப்படியே இருக்குது. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழித்து ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது. ஃபேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸருன்னு கூட இப்போ இன்றைக்கி பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் வரது ஈஸிப்பாங்க. பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்த பேட்டராப்பில் கொஞ்சம் கூட குறையலை, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபுதேவா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டரா சாங்கு பெரிய ஹிட்டாக கொடுத்துச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டரா படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து, அப்படியே ஒரு நிறைய வன்முறைகள், நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை, பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோடு இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார். இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் ஆக்டர் ராஜி பிள்ளை. எஸ் சார். முக்கியமான விட்டுட்டேன், டி இமான் சார். என்னை உதவி பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்குது, அதே எனர்ஜி. எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர் டி இமான் சார். அவருடைய பாடல் இசையினால் ரொம்ப ரசித்து கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். நன்றி.